அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜனவரி 27, 2026 தை மாதம் 13ஆம் நாள். ஒரு மங்களகரமான செவ்வாய்க்கிழமை. நேற்று குடியரசு தினத்தை எல்லோரும் சிறப்பாக கொண்டாடியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு தை மாதத்தின் 2வது செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த இந்த நாளில் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் யாருக்கு தீரும்? முருகப்பெருமானின் அருள் யாருக்கு பரிபூரணமாக கிடைக்கப் போகுது? வாங்க இன்றைய ராசி பலனை விரிவாக பார்க்கலாம். முதலில் இன்றைய பஞ்சாங்க நிலவரங்களை பார்ப்போம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இந்த நேரத்தில் புதிய பணிகளை தவிர்த்து விடுங்க. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று நவமி திதி, மதியம் 1:25 மணி வரை, பின் தசமி. நட்சத்திரம் பரணி, இரவு 10:45 மணி வரை, பின் கார்த்திகை. சந்திராஷ்டமம் இன்று விருச்சிகம் மற்றும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. உணர்ச்சி வசப்பட்டு யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். அடுத்ததாக 12 ராசிகளுக்குமான பலன்களை பார்ப்போம். முதலாவதாக மேஷம். ராசிநாதன் செவ்வாயின் அருளால் இன்று உங்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். பூமி லாபம் உண்டாகும். ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். ரிஷிபம் இன்று செலவுகள் கொஞ்சம் அதிகமானாலும் மற்றவர்களுக்கு பணம் கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. தூரத்து உறவினர் ஒருவரிடமிருந்து எதிர்பாராத நல்ல செய்தி வந்து சேரும். மிதுனம் பண வரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி நிலவும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் முழு ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். கடகம் வேலையில் புதுமையை புகுத்தி பாராட்டை பெறுவீர். தள்ளிப்போன பதவி உயர்வு இன்னைக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த அனுகூலம் உண்டாகும். சிம்மம் இன்று உங்களுக்கு பாக்கியங்கள் கைகூடும் நாள். குலதெய்வ கோயிலுக்கு செல்ல திட்டமிடுவீர்கள். தந்தையர் வழியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை கைகூடும். கன்னி தேவையற்ற பயம் வந்து நீங்கும். வண்டி வாகனங்களில் செல்லும்போது வேகம் வேண்டாம். வேலையில் கூடுதல் கவனம் செலுத்துவதன் மூலம் வீண் சங்கடங்களை தவிர்க்கலாம். விருச்சிகம் இன்று சந்திராஷ்டமம் தொடர்வதால் பேச்சில் நிதானம் தேவை. முக்கிய முடிவுகளை நாளைக்கு தள்ளி வைப்பது நல்லது. இறை வழிபாடு உங்களுக்கு அமைதியை தரும். தனுசு இன்று உங்களுக்கு மதியத்திற்கு மேல் சந்திராஷ்டமம் தொடங்குவதால் முக்கிய வேலைகளை காலையிலே முடித்து விடுங்கள். யாரிடமும் வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். மகரம் எதிரிகள் உங்கள் முன்னால் மண்டி இடுவார்கள். நீண்ட நாள் ஆரோக்கிய குறைபாடு நீங்கி உடல்நிலை சீராகும். நண்பர்கள் கேட்ட உதவியை செய்து கொடுத்து மகிழ்ச்சி அடைவீர்கள். கும்பம் பிள்ளைகள் வழியில் பெருமை தேடி வரும். உயர்கல்வி படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். ஷேர் மார்க்கெட்டில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். மீனம் வீட்டை புதுப்பிக்கும் எண்ணம் நிறைவேறும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு உற்சாகம் தரும். மனைவி வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டு. அடுத்ததாக இன்றைய நாளுக்கான பரிகாரத்தை பார்ப்போம். இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் கந்த சஷ்டி கவசம் கேட்பது அல்லது முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது கடன் தொல்லைகளை தீர்க்கும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் ராசி இன்னைக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நாளை புதன்கிழமை. புதன் பலம் யாருக்கு இருக்குன்னு பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்காலே மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.